சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இப்போ பிரான்சிஸ் வந்தவொடனே இந்த ஜெஸ்விட்ல இருந்து யாராவது ஒருத்தர் பேரை சொல்லுவாங்க. இக்னேசியஸ் ஆஃப் லோயோலா இல்லை பிரான்சிஸ் சேவியர், இந்த ஜெஸ்விட் புனிதர்கள் யாராவது ஒருத்தர். இவர் வந்து பிரான்சிஸ் ஆஃப் அசிசி அப்படின்னு சொல்லி பேரை வந்து சூஸ் பண்ணாரு. ஏன் சூஸ் பண்ணாரு? ஏழ்மை, ஒரு சிம்பிளா இருக்கணும், ஆடம்பரம் இருக்கக்கூடாது, எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு ஹம்பிள் அண்ட் விதவுட் ஹேவிங் எனி எக்ஸ்ட்ராவேகன்ஸ். அந்த போப்புடைய க்ரௌனில் 3 ரிங் இருக்கும். போப் அப்பாயின்ட் பண்ணும்போதே இதை சொல்லி தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அதுக்கு தனி முடிசூட்டு விழா இருக்கும் அந்த காலத்தில். ஓகே. ஃபாதர் ஆஃப் கிங்ஸ் அண்ட் பிரின்சஸ், ரூலர் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் விக்கர் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆன் எர்த், கிரைஸ்டுடைய ரெப்ரசன்டேட்டிவ். ஓகே, அதாவது போப்புங்கிறவர் இயேசுனுடைய ரெப்ரசன்டேட்டிவ். போப்புக்கு என்னென்ன அதிகாரங்கள் சார் இருக்கு? போப் நினைச்சா என்னெல்லாம் பண்ண முடியும்? போப்புடைய அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5-6 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. முக்கியமானது என்ன ஃபங்க்ஷன் சார்? போப் இறந்துட்டாருன்றது டாக்டர் ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஆனாலும் ஏன் இன்னொரு ஆள் வந்து அதை வந்து டிக்ளேர் பண்ணணும்? ஒருத்தர் வந்து 3 தடவை கூப்பிடுவாரு அவர் பேரை சொல்லி. 3 தடவை கூப்பிட்டு எந்திரிக்கணுமோ ஆமா அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி அவருடைய அந்த ரிங் எடுத்து பிரேக் பண்ணிடுவாங்க. இது அந்த காலத்துல இந்த ரோமன் எம்பரர்ஸ்க்கு பண்ண சடங்கு. உண்மையாலுமே ஒரு போப் இறந்துட்டாரு அப்படின்னா அப்படி ஹார்ட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுப்பாங்களா? அதுக்கு பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ போப்புன்னு மட்டும் இல்லை, யாராவது ஒருத்தர் வந்து ஒரு புனிதர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க நார்மலா இருக்கிறவங்க இறந்தாலுமே அந்த அவங்களுடைய ஹார்ட். போப்பு புனிதர் கிடையாதா? அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் புனிதரை டிக்ளேர் பண்ண முடியும் யாரா இருந்தாலும். ஓ, நீங்க பாத்தீங்கன்னா 266 போப்புல சில பேர் தான் புனிதர் இருக்கிறாங்க. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு கத்தோலிக்க மத நம்பிக்கையாளர் ஆடிட்டர் திருமிகு சார்லஸ் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சார்லஸ் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். உலக கத்தோலிக்கர்களுக்கு ஒரு கருப்பு தினம்னு சொல்லலாம். போப் பிரான்சிஸ் அவர்கள் காலமாகியிருக்காரு. ஸோ போப் அவர்கள் காலமாயிட்டாரு, புதிய போப்பாக யார் வருவாங்க அப்படிங்கிற கேள்விகள் தான் உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு. கிறிஸ்தவத்தை, குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் போப் தான் தலைமையிடம், ஒரு அரசர், பாப்பரசர்னு சொல்லுவாங்க. 266வது போப்பாக இருந்த போப் பிரான்சிஸ் மற்ற போப்புகளை விட ரொம்ப ரொம்ப வித்தியாசமானவர், எளிமையானவர். அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் பார்வை அவருக்கு இருந்துச்சுன்னு பல்வேறு சிறப்புகளை வந்து உலக ஊடகங்களே எழுதிக்கிட்டு இருக்காங்க. அந்த போப் பிரான்சிஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. குறிப்பாக அந்த வேட்டிக்கன் நகரம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு, அந்த வேட்டிக்கனுக்கே அவர் தான் தலைவர், அந்த பாரம்பரியத்தை பற்றி எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்க சார். போய் சேர்ந்தவர் அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்து அங்கேயே இவர் வந்து பணியாற்றி அப்புறம் ஜான் பால் II போப்பாக இருக்கும்போது இவர் கார்டினலாக அப்பாயிண்ட் ஆகி வராரு. அப்பாயிண்ட் ஆகி வந்து அதுக்கப்புறம் இப்போ பெனடிக்ட் XVI அவர் ரிசைன் பண்ணவுடனே இவர் வந்து போப்பா அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இவரை வந்து ஜெஸ்விட்டாக இருந்தாலுமே நிறைய பேர் வந்து இவர் போப்பா எலெக்ட் ஆன உடனே ஒரு புது நேம் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜான் பால் I ஒருத்தர் இருந்தார், அவருடைய நேம் வந்து அல்பினோ லூச்சியானி, அதான் அவருடைய உண்மையான பேர். ஓகே. போப் ஆனதுக்கப்புறம் வேறு பேரை வந்து மாற்றி எடுப்பாங்க. அப்புறம் வந்து ரங்காலின்னு ஒருத்தர், அவர் வந்து ஜான் the 23rd அப்படின்னு சொல்லி பேர் எடுத்தார். இப்போ பிரான்சிஸ் வந்தவொடனே இந்த ஜெஸ்விட்ல இருந்து யாராவது ஒருத்தர் பேரை சொல்லுவாங்க. இக்னேசியஸ் ஆஃப் லோயோலா இல்லை பிரான்சிஸ் சேவியர், இந்த ஜெஸ்விட் புனிதர்கள் யாராவது ஒருத்தர். இவர் வந்து பிரான்சிஸ் ஆஃப் அசிசி அப்படின்னு சொல்லி பேரை வந்து சூஸ் பண்ணார். ஏன் சூஸ் பண்ணாரு? ஏன்னா இந்த பிரான்சிஸ் ஆஃப் அசிசி வந்து ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் வெரி பியோர் ஃபெய்த். அந்த பிரான்சிஸ் ஆஃப் அசிசி ஒரிஜினலாக வாழ்ந்தவர். 1200ஆம் ஆண்டு அந்த டைமில் வந்து அவர் வாழ்ந்தார், பிரான்சிஸ் ஆஃப் அசிசின்னு சொல்லி. அவருடைய கதை பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பெரிய இட்டாலியன் கிளாத் மர்ச்சன்ட், அவங்க அப்பா பணக்கார குடும்பம். ஒரு நாள் திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு கம்ப்ளீட்டாக கடவுளுக்காக நான் சேவை செய்யணும்னு சொல்லி அவ்வளோ பாவர்ட்டியில் வாழ்ந்துடுறாரு. அவர் சாகும்போது கூட நான் பெட்டில் வந்து சாகக்கூடாதுன்னு சொல்லி நீ எடுத்து தரையில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாரு அவர் பிரான்சிஸ். இவர் போப் பிரான்சிஸ் வந்து ஏன் அந்த பிரான்சிஸ் நேமை சூஸ் பண்ணாருனாக்கா, அந்த ஏழ்மை, ஒரு சிம்பிளாக இருக்கணும், ஆடம்பரம் இருக்கக்கூடாது, எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு ஹம்பிள் அண்ட் விதவுட் ஹேவிங் எனி எக்ஸ்ட்ராவேகன்ஸ். அவர் போகிற கார் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிம்பிளான காராக தான் போவார். மீதி போப்புனா பெரிய 8 அடிக்கு ஒரு பென்ஸ் வச்சு போகிற மாதிரி இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் நிறைய காலகட்டத்தில் போப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே ஆமாம், அந்த சில நிறைய எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராவேகன்ஸ் எல்லாம் விட்டுட்டு இப்போ முந்தியெல்லாம் நீங்கள் போப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரௌன் தான் வச்சுருக்கணும். ஆமாம். இப்போ நம்ம பிஷப் வச்சுருக்கிற மாதிரி தலையில் ஒன்று வச்சுருப்பாங்க. அது வந்து இப்போ பால் VI, ஜான் the 23rd அவங்க கிரியேட் பண்ண பழக்கம். ஓகே.
நீங்கள் முந்தி போப்புன்னு ஒருத்தர் அந்த காலத்தில் அப்பாயிண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவர் கூடயே சேர்ந்து அந்த யூரோப்பை மேனேஜ் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி சேர்ந்து வந்துடும். நான் சொல்கிறேன் மிடில் ஏஜ் பீரியட்ஸில் 800 AD-லேருந்து 1500 வரைக்கும் யூரோப்பையே மேனேஜ் பண்ணுற கண்ட்ரோல். இன்னைக்கு ஃப்ரான்ஸில் 2 பிரின்ஸ் அடிச்சுக்கிட்டாங்கன்னா பஞ்சயத்துக்கு போப்பிட்டு தான் நிற்பாங்க. ஓகே, அவன் நிலத்தை பிடிக்கிட்டான், இவன் என்னுடைய க்ரௌன் எடுத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு அப்போ போப் பஞ்சாயத்து பற்றி அனுப்பிச்சு வைப்பார். அதனால தான் அந்த போப்புடைய க்ரௌனில் 3 ரிங் இருக்கும். ஓகே, போப் அப்பாயின்ட் பண்ணும்போதே இதை சொல்லி தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அதுக்கு தனி முடிசூட்டு விழா இருக்கும் அந்த காலத்தில். ஓகே, என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷில் நான் சொல்கிறேன், அப்புறம் அது தமிழ். நோ யூ தெர்ஃபோர் டுடே, இன்னைக்கு நீ தெரிஞ்சுக்கோ. நோ யூ தெர்ஃபோர் டுடே, யூ ஆர் த ஃபாதர் ஆஃப் கிங்ஸ் அண்ட் பிரின்சஸ், த ரூலர் ஆஃப் த வேர்ல்டு அண்ட் த விக்கர் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆன் எர்த். இந்த 3 டைட்டில் வந்து அந்த டிஆர்ஆல எழுதியிருக்கும், 3 ரிங். ஓகே, ஃபாதர் ஆஃப் கிங்ஸ் அண்ட் பிரின்சஸ், ரூலர் ஆஃப் த வேர்ல்டு அண்ட் விக்கர் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆன் எர்த். கிரைஸ்டுடைய ரெப்ரசன்டேட்டிவ் எர்த். ஓகே, அதாவது போப்புங்கிறவர் இயேசுனுடைய ரெப்ரசன்டேட்டிவ். இப்போ அந்த மீதி 2 டைட்டில் விட்டாங்க. ஃபாதர் ஆஃப் கிங்ஸ் அப்படின்னா கிங் யாருமே இல்லை, கிங்ஸ் யாருமே இல்லை, டெமோக்ரஸி ஜனநாயக நாடா மாறிடுச்சு. அவர் ரூலர் ஆஃப் த வேர்ல்டு இப்போ அது ஃபிசிக்கலாக ரூலிங் எதுவும் கிடையாது, ஸ்பிரிச்சுவல் ரூல் தான் இருக்குது. ஆமாம், பட் விக்கர் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் தான் வச்சிருக்காங்க, இயேசுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஆன் எர்த். ஸோ நம்ம வந்து போப்பை வந்து இயேசுனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக தான் நம்ம பார்க்கணுமா சார்? அதுதான் கேத்தலிக் ஃபெய்த்து. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் கேத்தலிக் சர்ச் நிறைய சர்ச் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. 1051 ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஓகே, இந்த ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் இவங்கெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க சில பேர். அந்த 12 அப்பாஸில் ஒரு அப்பாஸ் வந்து இங்கே இந்தியாவில் வந்து ஒரு சர்ச் நிறுவிட்டு, அப்பாசல் தோமா, அவர் நிறுவன சர்ச் இன்னும் கேரளாவில் தனியாக இருக்குது. ஓகே, அதை வந்து இந்த ஓரியண்டல் ஆர்த்தடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த அந்த சர்ச்சு. இதில் வந்து ஏன் வந்து போப்பை அப்படி பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னாக்கா, நிறைய டிஸ்பியூட்ஸ் வரும்போது யார் ஃபைனல் அத்தாரிட்டி ஜட்ஜ் பண்ணுறதுக்கு? ஒருத்தர் யாரை தப்பு பண்ணுறாங்கன்னா கூப்பிட்டு கேட்குறதுக்கு யார் அத்தாரிட்டி? யாராவது ஒருத்தர் இருக்கணும்ல. ஓகே, ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் கேத்தலிக்கு கிறிஸ்டியன் ஃபெய்த்தே பார்த்தீங்கன்னா அது இந்த ஜூடியிசம் ஃபெய்த்துடைய ஒரு நீட்சி, ஜூடியிசம் ஃபெய்த்துடைய ஒரு கண்டினியூவேஷன். ஏன்னா ஜீசஸ் பிறந்தது இஸ்ரேல், அந்த ஜூஸ் மக்களுக்கு தான். எஸ், அது மோசஸ்லேருந்து ஆரம்பிக்குது, ஆபிரகாம்லேருந்து ஆபிரகாமிய மதம்னு சொல்லுவாங்க. ஆபிரகாம் மதம். இப்போ நீங்கள் ஆபிரகாம்லேருந்து மோசஸ் அப்படியே ஜீசஸ் வரைக்கும் வந்தீங்கன்னா ஆல்வேஸ் தெர் வாஸ் எ விசிபிள் லீடர். எப்போவுமே ஒரு கிளியர் லீடர் வந்து இருந்திருக்காரு. ஓகே, ஓகே, அது பேட்ரியாக்ஸ்னு சொல்லுவோம் பழைய. ஓகே, மோசஸ், அதுக்கப்புறம் டேவிடு அப்படின்னு கிளியர் லைனேஜ் ஆஃப் ஒரு லைன் இருக்கு. ஆமாம், பழைய பைபிளில் பழைய ஏற்பாடுன்னு இருக்கு. அது ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்திலையும் அந்த கிளியர் லீடர் வாஸ் தேர். அப்போ ஜீசஸ் கேத்தலிக் சர்ச்லையும் கிளியர் லீடர் ஆஃப் கண்டினியூஷன், அது கண்டினியூ ஆகுதுன்றது ஒரு. அதனால தான் போப் வந்து கத்தோலிக்கர்களுக்கு ஒரு ஹெட்னு சொல்லலாமா சார்? ஆமாம், ஹெட். குறிப்பா ஒரு மதகுரு மட்டும் கிடையாது போப்பு. குறிப்பா வேட்டிக்கனுடைய தலைமை பொறுப்பே வந்து போப் கிட்ட தான் இருக்கு. இத்தாலிங்கிறது ஒரு நாட்டுக்குள்ள வேட்டிக்கன் ஒரு சின்ன நகரம். அந்த சின்ன நகரத்துக்கு முழுக்க வந்து தலைவர் என்பவர் போப் தான். போப்புக்கு என்னென்ன அதிகாரங்கள் சார் இருக்கு? போப் நினைச்சா என்னெல்லாம் பண்ண முடியும்? அதை பற்றி கொஞ்சம் விரிவாகவே சொல்லுங்களேன். இப்போ போப்புடைய அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5-6 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது முக்கியமானது. என்ன ஃபங்க்ஷன் சார்? டாக்மா, அதாவது ஃபெய்த்தை பற்றி கிளாரிட்டி கொடுக்குறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூதர்கள் வந்து இந்த சர்க்கம்சிஷன் பண்ணுவாங்க, இந்த விருத்த சேதனம். அதை வந்து பண்ணணுமா இப்போ பண்ணக்கூடாதான்ற ஒரு சர்ச்சை வருது. ஓகே, ஓகே. இப்போ கிறிஸ்டினார் தான் அது பண்ணணுமா பண்ணக்கூடாது. ஆமாம், ஒரு குரூப் சொல்லுது பண்ணணும்னு, ஒரு குரூப் சொல்லுது பண்ணக்கூடாதுன்னு. அப்போ பீட்டர் அந்த ஃபஸ்ட்டு கவுன்சில் ஜெருசலேமில் கூடி முடிவு எடுக்கிறாங்க. பீட்டர் தலைமை தாங்கி சொல்கிறாரு, இது தேவையில்லை, என்னது கிறிஸ்டியானிட்டி தனியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. இது மாதிரி ஒரு டைம் காலகட்டத்தில் வர்ற சர்ச்சைகளை மேனேஜ் பண்ணுறதுக்கு அத்தாரிட்டி போப்பு. சமீபத்தில் எல்ஜிபிடி அதையும் போப்பு அங்கீகரிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த எல்ஜிபிடி மக்களுக்கு வந்து நம்மளுடைய பாஸ்டோரல் கேர் வேணும், ஓகே, அவங்கள இது பண்ணும். பட் அந்த எல்ஜிபிடி வந்து அந்த கே மேரேஜ் இதெல்லாம் பண்ணுன்றதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே. ஓகே, ஓகே. இப்போ இந்த அத்தாரிட்டி ஆஃப் டாக்மா, ஓகே, என்ன கிளியர் கட்டாக இது இருக்குது இல்லைன்றதை சொல்கிறதுக்கு வந்து போப் வந்து ஒரு அத்தாரிட்டி. இது ஒன்று. ரெண்டாவது, அந்த செயின்ட்ஸ் யாராவது அப்ரூவ் பண்ணுறதுக்கு சில நேரங்களில் சில மிராக்குலஸ் ஈவெண்ட்ஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லூர்ட்ஸ்ன்னு சொல்லி, நீங்கள் நம்ம வேளாங்கண்ணி மாதிரியே ஒரு இடம் ஃப்ரான்ஸில் லூர்து மாதான்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு சின்ன பெண்மணிக்கு அப்பியர் ஆகி இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டுங்க, எல்லோரும் வந்து ஜெபம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து உடம்பு சுகமாகவும் மிராக்கிள்ஸ் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அது உண்மையா இல்லையான்றதை கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஒரு தனி காங்கிரிகேஷன் இருக்குது, தனி கியூரியா இருக்குது. அவங்க வந்து இதை உண்மையிலேயே போய் அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியை புரட்டி பார்த்து உண்மையிலேயே அது ஒரு டிவைன் ரெவலேஷனா இல்லை சும்மா இவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் எஃபெக்டில் ஏதாவது சொல்லிட்டாங்களா? ஆமாம், அதை பார்த்து அதை கிளாரிஃபை பண்ணணும். அதை கிளாரிஃபை பண்ணி போப் அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா எனி கேத்தலிக் கேன் கோ அண்ட் பிலீவ். ஸோ நான் ஒன்று திடீர்னு ஒருத்தர் வந்து எனக்கு மாதா அப்பியராக இருக்காங்க, உனக்கு இதை சொன்னாங்க அப்படின்னாக்க எப்படி நான் நம்புறது?
அதுக்கு ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி. ஓகே, அது போப் தான். அது போப் தான். அப்புறம் இந்த மேட்டர் ஆஃப் ஃபெய்த்தை வந்து கிளியராக இது இருக்குது இது இல்லைன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து இஸ் தி அத்தாரிட்டி. ஓகே, அதுதான் அந்த எக்ஸ் கெத்தீட்ரான்னு சொல்லுவாங்க. எக்ஸ் கெத்தீட்ரானா அந்த சேர் ஆஃப் பீட்டரில் உட்காந்து நான் இதுக்காக இதை சொல்கிறேன், ஓகே, இதுதான் இதுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அது எல்லா கேத்தலிக்ஸும் நம்பணும். ஓகே, ஓகே. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ மதர் மேரி வந்து உயிரோட ஹெவனுக்கு அசியூம் ஆகி போனாங்கன்றது ஒரு நம்பிக்கை, அசம்ஷன் ஆஃப் மதர் மேரின்னு. இதை வந்து 1800களில் ஒரு போப் டிக்ளேர் பண்ணுறாரு. த அசம்ஷன் ஆஃப் பிளஸட் மேரி இஸ் டிக்ளேர் டாக்மா ஆஃப் தி சர்ச். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி யூ கேன் ஸ்டில் பி ஏ கேத்தலிக். பட் ஒன்ஸ் அதை டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அதை நம்பினவங்க தான் கேத்தலிக். நம்மளா யூ ஆர் அகேன்ஸ்ட் த யூனிட்டி ஆஃப் தி சர்ச். யூ ஆர் நாட் இன் ஃபுல் கம்யூனியன் வித் த போப். போப் கிட்டத்தட்ட ஒரு அரசர் தான். இத்தாலிக்குள்ள இருக்கிற ரோம் நகரத்துக்கு அரசர் தான். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அது ஒரு நாடுக்கு அவர் தான் ஹெட். அந்த வேட்டிகன் ஸ்டேட்டுக்கு அவர் தான் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் மாதிரி. ஓகே, அது ஒரு சின்ன நாடு தான் உள்ளதுலயே. அதுக்குள்ள உள்ள ரூல்ஸ், லாஸ், டிராஃபிக் ரூல்ஸ் இதுக்கெல்லாம் அவர் தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸ். நம்ம இப்போ பிரைம் மினிஸ்டர் வச்சு ஒரு கேபினெட் வச்சு பண்ற மாதிரி அதுக்கு யாருக்கு விசா கொடுக்கணும், விசா கொடுக்கக்கூடாது, அதெல்லாம் அங்கே உள்ள பிரசிடென்ட் ரூல்ஸ் இதெல்லாம் பண்றது அந்த வேட்டிகனுடைய இது. சார், இந்த போப் இருக்கார்ல, அந்த செயின்ட் பீட்டர் சர்ச், அதுக்கு என்ன சார் கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு சிறப்பு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த செயின்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்கால தான் ஃபர்ஸ்ட் போப் வந்து பீட்டர்னு சொன்னோம் இல்லையா? ஆமா, அவரை வந்து அங்கதான் புதைச்சிருக்காங்க. ஓகே, அதனாலதான் அந்த இடம் ரொம்ப சிறப்பான இடம். இப்போ நம்ம சாந்தோம்ல வந்து அப்பாசல் தாமஸ் அவரை வந்து புதைச்சிருக்கிறாங்க. 1 of the 12. உலகத்திலேயே 3 இடங்கள்ல தான் இந்த அப்பாசல் புதைச்ச இடத்துலயே கோயில் கட்டியிருக்கிறாங்க. ஒன்று சாந்தோம் பெசிலிக்கா, இன்னொன்று வந்து சென்ட் ஜேம்ஸ் காம்பஸ்டெல்லா, சென்ட் ஜேம்ஸ் ஸ்பெயினில் இருக்குது. சென்ட் ஜேம்ஸ் அவருடைய பாடி அங்கே புதைச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அதில் பிரதானமானது இந்த போப்புடைய பாடி அங்கே புதைச்சிருக்கிறதுனால அதுக்கு அவருடைய மார்ட்டிடம் பிளேஸ் அங்கே தான் அவரை வந்து தலைகீழ சிலுவையில் அரைஞ்சு கொண்டதுனால அந்த இடத்துக்கு ஒரு விசேஷம். அந்த ஃபர்ஸ்ட் போப் அங்கே தான், அவருடைய சீட் அங்கே தான் இருந்ததுன்னு சொல்லி போப் ஆஸ் இஸ் டிசெண்டன்ட் 260 டிசெண்டன்ட்டாக அங்கே தான் இருந்து அவருடைய பணிகள் ஆட்டிக்கிட்டு இருக்கிறாரு. பட் போப்புடைய டயசிசியன் கெத்தீட்ரல் வேற. அது எங்க சார் இருக்கு? அது வந்து சென்ட் ஜான் லேண்டன் கெத்தீட்ரல்னு சொல்லி தனியாக இருக்கும். ஓகே, அது தனி. நிறைய எல்லா போப்புகளும் இறந்தா அங்கே தான் அந்த சென்ட் பீட்டர்ஸ் தான் புதைக்கிறது வழக்கம். பட் இவர் தனியாக ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு சென்ட் மேரி மேஜர் பெசிலிக்கால நீ புதைங்க. ஓகே, என்ன அங்க புதைக்காதீங்க, தனியா இடத்துல ஒரு புதைங்கங்கறாரு. ஏன்னா இவருக்கு இப்போ பிரான்சிஸ்க்கு வந்து மாதா பக்தி ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, அவர் எல்லாருமே வந்து அன்னை மரியாளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. அப்ப அந்த மேரி மேஜர் பெசிலிக்கா வந்து ஃபர்ஸ்ட் மதர் மேரிக்கு கட்டின ஒரு தனி பெசிலிக்கா அது. அதுல நீ அங்கே புதைங்கன்னு சொல்லி எந்த இடத்துல புதைக்கணுன்றதையும் கிளியரா இது பண்ணிட்டு அந்த அந்த புதைச்ச அந்த கல்ற கூட ரொம்ப ஆடம்பரமா இருக்கக்கூடாது, சிம்பிளா பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி அவருடைய லாஸ்ட் பில் எழுதியிருக்கிறாரு. ஓகே சார், குறிப்பா போப்பு இறந்துட்டாரு அப்படின்னா அவரு இறந்துட்டாரா இல்லையான்னு வந்து ஒரு காலையில வந்து செக் பண்ணுவாரு, அதை மக்கள் கிட்ட சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அவருடைய மோதிரத்தை வந்து உடைப்பாங்கங்கிற ஒரு சடங்கெல்லாம் படிச்சிருக்கேன். அது ஏன் சார் அந்த சடங்கெல்லாம் ஏன் ரொம்ப ரொம்ப கன்சர்வேட்டிவா இருக்கு? அதை அந்த சடங்கை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது இப்ப போப் இறந்துட்டாருன்றது டாக்டர் ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஆனாலும் ஏன் இன்னொரு ஆள் வந்து அதை வந்து டிக்ளேர் பண்ணணும்? அது ஒரு ஃபார்மாலிட்டி. ஏன்னா இப்ப டாக்டர் இறந்துட்டாரு சொன்னாலுமே சர்ச்சில் இருந்து அஃபிஷியலா அது நியூஸா வரணும், சர்ச்சுடைய அத்தாரிட்டிஸ் அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்காக இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இதா வச்சிருக்காங்க. ஒருத்தர் வந்து 3 தடவை கூப்பிடுவாரு அவர் பேரை சொல்லி, 3 தடவை கூப்பிட்டு எதிர்க்கணும் ஆமா அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி அவருடைய அந்த ரிங் எடுத்து பிரேக் பண்ணிடுவாங்க. இது அந்த காலத்துல இந்த ரோமன் எம்பரர்ஸ்க்கு பண்ண சடங்கு. அது ரோமன் எம்பரர் சீல் வச்சிருப்பாங்க, அந்த சீல்ல தான் எல்லா ராயல் டிகிரியும் போகும். அவர் இறந்தோடனே அடுத்த எம்பரர் வர வரைக்கும் அதை உடைச்சிட்டு புது எம்பரர் வந்து புது சீல் செய்வாங்க. அதை அந்த ட்ரெடிஷன் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. போப் ஒருத்தவர் இறந்துட்டாரு அப்படின்னா அவருடைய ஹார்ட்டை வந்து தனியா எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுப்பாங்கன்னு வந்து ஒரு இடத்துல படிச்சிருக்கேன். அது உண்மையா பொய்யாங்கிறது வந்து நீங்க வந்து என்கிட்ட சொல்லணும். அது வந்து உண்மையாலுமே ஒரு போப் இறந்துட்டாரு அப்படின்னா அவருடைய ஹார்ட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுப்பாங்களா? அது பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப போப்புன்னு மட்டும் இல்ல, யாராவது ஒருத்தர் வந்து ஒரு புனிதர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க நார்மலா இருக்கிறவங்க இறந்தாலுமே அந்த அவங்களுடைய ஹார்ட். போப்பு புனிதர் கிடையாதா? போப் இறந்தோடனே புனிதர்ன்றது தனியா டிக்ளேர் ஆகி வர்றது. ஓகே, ஒரு போப்பா ஒருத்தர் இருக்கிறதுனால ஒரு புனிதர் கிடையாது. உடனே அது புனிதன்றது அது ஒரு தனி கேட்டகரி. அது அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் புனிதரை டிக்ளேர் பண்ண முடியும் யாரா இருந்தாலும். நீங்க பாத்தீங்கன்னா 266 போப்புல சில பேர் தான் புனிதர் இருக்கிறாங்க. ஓகே, போப் அல்லாத புனிதர்கள் தான் ஜாஸ்தியா இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா. இது நம்பிக்கை எங்க இருந்து வருதுன்னா, கத்தோலிக்கருடைய நம்பிக்கையில வந்து கடவுள் மனுஷனை வந்து பாடி அண்ட் சோல் சேர்ந்து தான் படைக்கிறார், ஆன்மா உடல். அவனை கடைசியில உடலோட சேர்ந்து சொர்க்கத்துக்கு கூட்டு போயிடுவாரு. அதுதான் ஜீசஸ் உடைய பைபிள் ரெசரக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஜீசஸ் வந்து சாப்பிட்றாரு. ரெசரக்ஷன் முடிஞ்ச உடனே அவரு கடைசி இறந்து உயிர் தெழுந்து வந்ததுக்கு அப்புறம் அப்போஸ்தலரோட உட்காந்து சாப்பிட்றாரு.
அவருக்கு வந்து பாடி இருக்குன்னு சொல்லி டச் பண்ணி பாருங்கன்னு சொல்லி காமிக்கிறாரு. ஸோ நம்ம இறந்ததுக்கப்புறம் ஒரு நாள் இந்த கிறிஸ்தவர்கள் அடக்கம் பண்ணுறாங்களா பாடி, ஆமாம், அது என்ன பிலீஃப்னா ஒரு நாள் ஆண்டவர் திரும்ப வரும்போது இந்த பாடியோட அவங்க எந்திரிச்சு ஹெவனுக்கு போவாங்க. அதாவது இரண்டாம் வருகையின் போது. ஓகே. ஸோ அதனால் அந்த பாடியும் சோலும் சேர்ந்தது தான் ஒரு ஹியூமன் பீயிங். ஓகே. அந்த அந்த அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய நினைவாக அந்த பாடி தான் இருக்குது, விச் வில் பி ரிசரக்டட் ஒன் டே. ஓகே. அதனால அது மூலியமா அதை ரெலிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அந்த உடல் பகுதிகளை கொஞ்சம் சேமிச்சு வச்சிருப்பாங்க, ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது சில ஊர்களுக்கு அனுப்புவாங்க. இப்போ நீங்கள் கோவாவில் பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் சேவியர் அவருடைய பாடியை 10 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. ஓகே. அவருடைய கை ஏதோ வேற ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பாடியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த இறந்து போன அந்த பையன் கார்லோஸ் அக்யூட்டிஸ் அவருடைய பாடியும் இங்கே நீங்கள் அசிசி போனீங்கன்னா இருக்கு. அதை மக்கள் போய் பார்த்து டான் பாஸ்கோட ஏதோ ஒரு பார்ட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அது ரெலிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ரெலிக்ஸ் பேர். சார், ஒரு போப் ஒருத்தவர் இறந்துட்டாரு அப்படின்னா வந்து 9 நாள் வரைக்கும் துக்கம் அனுசரிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த 9 நாளுக்குள்ளார வந்து புதிய போப்பு வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அதை பத்தி ஏதோ கான்க்ளேவ் ஏதோ நிறைய சொல்லுவாங்க சார். டான் ப்ரௌன் இதை பத்தி எல்லாம் நிறைய எழுதியிருக்காரு, கொஞ்சம் சுவாரஸ்யமான கதைகள் கூட. அந்த எப்படி சார் அந்த தேர்வு என்பது எப்படி நடக்கும்? அந்த கான்க்ளேவ் நாவல்ல சொல்லப்பட்டிருப்பது எல்லாமே உண்மைதானா சார்? அந்த கான்க்ளேவ் அதுக்கப்புறம் எப்படி வந்து ஒரு புதிய போப் தேர்ந்தெடுப்பாங்க, இந்த முறையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த நாவல்ஸ் நான் படிச்சது இல்லை, இந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ் ஒரு படம் தான் பார்த்துருக்கேன். ஓகே. அந்த படத்துல ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அதே மாதிரி தான். இப்போ போப் இறந்து ஒரு 15 நாள்லயே இப்போ அந்த அடுத்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க எப்போ அந்த கான்க்ளேவ் கூடுதுன்னு சொல்லி. எல்லா கார்டினல்ஸும் சேர்ந்து ஒரு சிஸ்டீன் சாப்பல்னு ஒரு சாப்பல் இருக்காங்க. ஓகே. அதாவது குரூப் ஆஃப் தி கார்டினல்ஸ் இஸ் கால்டு கான்க்ளேவா சார்? நம்ம கான்க்ளேவ் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் போப்புக்காக கூடுனாங்கன்னா அதான் கான்க்ளேவ். ஓ, அதுவும் காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸ்னுவாங்க. ஓகே. காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸ்னுவாங்க. அவங்க போப் எலெக்ட் பண்ணுறதுக்காக கூட்டிட்டாங்கன்னா அதான் கான்க்ளேவ். ஓகே. அதை கதவை சாத்தி சீல் வச்சுட்டு இல்லை சாப்பாடெல்லாம் வெளியே இருந்தால் உள்ளே போகும். ஓகே. உள்ள மேக் ஷிஃப்ட் டென்ட்ஸ் போட்டிருப்பாங்க. காலையில் திருப்பலி இருக்கும். ஒரு திருப்பலியோட காலையில் ஆரம்பிச்சு மத்தியானத்துலேருந்து டிபேட் டிஸ்கஷன்ஸ் போகும். ஓகே. ப்ரிஃபரேட்டின்னு ப்ரிஃபரேட்டினா யாரெல்லாம் ப்ரிஃபர்டு டு பிகம் த நெக்ஸ்ட் போப்னு பேரை. அதுக்கு எதுவும் கிரைட்டீரியா இருக்கா சார்? அவங்க மக்களுக்கு அவங்க காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸ் தோன்றது தான். ஓகே. இப்போ இந்த நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, இப்போ ஜீசஸ் இருக்கும்போது ஒரு அத்தாரிட்டி கொடுத்துட்டு போகிறார் இல்லையா. ஆமாம். நீங்கள் பூமியில் கூடி எதை நீங்கள் அக்ரி பண்ணாலும் அதை நான் வந்து அக்ரி பண்ணுவேன்னு சொல்லி. ஸோ when the bishops get together, கேத்தலிக்குடைய ஃபெய்த் என்னன்னா when all the bishops come together they are guided by the Holy Spirit. அவங்க கடவுளால் வழிநடத்தப்படுகிறார்கள். அவங்க கூடி வந்து ஒரு தீர்மானம் எடுக்கும்போது தப்பாக முடியாது. அது ஒரு கேத்தலிக்குடைய ஃபெய்த். ஸோ இந்த காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸ் கூடி கான்க்ளேவில் உள்ள அவங்க போப்பை தேர்ந்தெடுக்கும் போது கரெக்டாக எடுப்பாங்க, கைடட் பை காட். அந்த பேஸ்ட் ஆன் த ப்ராமிஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் தான் அதோட. ஏதோ அந்த கருப்பு போக வெள்ளை போகலாம் சொல்றாங்களே, அதெல்லாம் என்ன சார் அது? அது என்னன்னா இப்போ இந்த யாரு போப்பா தேர்ந்தெடுக்க போறாங்களோ அவங்க பேரை வந்து ஒரு சீட்ல எழுதி ஓகே கொடுக்கணும். அது ஓட், அது பேலட்னுவாங்க. ஓ, உள்ளுக்குள்ள எலெக்ஷன் நடக்கும். ஓகே. இப்போ ஒரு 4 பேரை சூஸ் பண்றாங்க, ப்ரிஃபரேட்டிவ் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா இவங்க அந்த பேரை எழுதி போடுவாங்க. 4 பேர் பேரை, ஒருத்தர் பேர் தான். அப்போ அதை எண்ணுவாங்க தனியா. எனி 2/3 மெஜாரிட்டி வரல அப்படின்னாக்க இந்த பேலட் பேப்பர் எழுதி போட்டாங்கல்ல அதெல்லாம் சேர்ந்து தீயரிச்சிருவாங்க. அது தீயரிக்கும் போது இந்த புகை பிளாக்காக வரும். 2/3 மெஜாரிட்டி வராதப்ப திரும்ப டிபேட் பண்ணுவாங்க. அப்போ யாரை இது பண்ணலான்னு சொல்லி ஒருத்தர் புதுசாக ஒருத்தர் வராருனாக்கா உள்ளுக்குள்ளேயே அவங்க வந்து அவரை தெரியாதவங்க, ஏன்னா 90 கண்ட்ரீஸ்ல இருந்து வராங்க கார்டினல்ஸ். ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமும் இருக்காது, அறிமுகம் பார்த்துருப்பாங்க, பேசிப்பாங்க, ரொம்ப டீப்பாக தெரியாது. அதனால தான் எல்லாரையும் உள்ள வச்சு அடிச்சிடுறது. அப்போ திடீர்னு ஒருத்தர் வராரு, நிறைய ப்ரிஃபரன்ஸ் பண்ணாங்க, அவர் தெரியாதவங்க போய் அவர்கிட்ட உட்காந்து பேசுவாங்க. சேர்ந்து உங்களுடைய வியூஸ் என்ன, இப்போ இந்த புது புது பிரச்சனைகள் வருது, அதுக்குள்ள உங்களுடைய நீ அதை எப்படி பார்க்குறீங்க என்ன இதுன்னு சொல்லி அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க பார்ப்போம். தெரிஞ்சுட்டு அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு கன்சென்சஸ் வந்ததுக்கப்புறம் திரும்ப எல்லாரும் பேரை எழுதி போட்டு 2/3 மெஜாரிட்டி வந்த உடனே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த பேப்பர்லாம் எரிச்சு அதோட ஒரு பவுடர் போடுவாங்க, போட்டால் அந்த ஸ்மோக் வெள்ளையாக வரும். ஸோ வெளியில் குரூப்பெல்லாம் கூடி நின்று அந்த சிமினியை பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த கான்க்ளேவ் ஆரம்பிச்ச உடனே இப்போ நீங்கள் டிவிலலாம் பார்ப்பீங்க, நியூஸ் சேனல்லாம் அந்த சிமினியை ஒரு ஃபோட்டோ போட்டு இந்த வாசல் நின்று ஜெபம் பண்ணிக்கிட்டே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி வெளில போக வந்தோடனே எல்லாரும் ஒரே கண்டாட்டம், பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அது பண்ண உடனே போப்புக்கு அந்த ட்ரெஸ் ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் மாட்டி வெளியில் கூப்பிட்டு வந்து அவர் என்ன பேர் எடுக்கிறாருன்னு சொல்லி கேட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவரை ஃபர்ஸ்ட் பிளஸிங் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அந்த குடியிருக்கிற க்ரௌடெல்லாம் வீட்டுக்கு கிளம்பி போயிடும். ஓகே, இப்படிதான் வந்து புதிய போக்குங்கிறவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். கார்டினல்ஸ் பத்தி சொன்னீங்க சார். இந்த கார்டினல்ஸ் எப்படி சார் வந்து சூஸ் பண்ணுவாங்க? கிட்டத்தட்ட வந்து எல்லா கண்ட்ரீஸ்லயும் கத்தோலிக்கர்கள் இருக்காங்க. இந்த கார்டினல்ஸை யார் வந்து சூஸ் பண்றது? இவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க. ஓ, எப்படி சூஸ் பண்ணுவார் கார்டினல்ஸ்? அவருக்கு அந்த ஒர்க்குக்கு தேவை. இப்போ அந்த அவருக்கு கீழே எக்கச்சக்க கேபினெட்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா,
ஒன்று வந்து புனிதர் பட்டம் கொடுக்கறதுக்கு எப்படி அது ப்ரொசீஜர், அது தனி இன்வெஸ்டிகேட் பண்ணணும், அவங்க லைஃப்பை ஃபுல்லாக படிக்கணும், அவங்க வாழ்ந்த இடத்துல போய் இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் சேகரிச்சுட்டு வரணும், அப்புறம் 2 மிரக்கிள்ஸ் நடக்கணும் அவங்கள்ட்ட ஜெபம் பண்ண உடனே. அந்த 2 மிரக்கிள்ஸை வந்து ஆத்தென்டிக்கான்னு சொல்லி இண்டிபெண்டன்ட் டீம் ஆஃப் டாக்டர்ஸை வச்சு அப்ரூவல் வாங்கணும். இவ்வளோ எக்கச்சக்க பணிகள் இருக்குது. அப்புறம் ரிலீஜியஸ் ஆர்டருக்கு தனியாக ஒரு பணிகள் இருக்குது. ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு விஷன் வந்து நான் ஒரு புதுசாக ஒரு ஆர்டர் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா அவர் பண்ணுறது கரெக்டானு சொல்லி பார்க்கணும். அதுக்கெல்லாம் ஒரு தனி கேபினெட் இருக்குது. இப்படி அதை கியூரியான்னு சொல்லுவாங்க. கியூரியா காங்கிரேட். இப்போ இதுக்கெல்லாம் வேலைகளுக்கு ஆள் தேவை இல்லையா? அப்போ வந்து அவர் பார்ப்பார் இருக்கிற பிஷப்ஸ்குள்ளே இல்லை இருக்கிற கேத்தலிக்ஸ்குள்ளே யார் வந்து நல்ல பேர் வாங்கி வரா அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார். கேட்கும்போது அவங்க நேம் ரெக்கமெண்ட் பண்ணுறதுல இவரே பார்த்து இன்டர்வியூ பண்ணிவிட்டு அவங்க லைஃப்பை ஸ்டடி பண்ணிவிட்டு கார்டினல் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகே, கார்டினல்ஸ் தான் வந்து போப்பா வர முடியுமா சார்? கார்டினல்ஸை தாண்டி வேற யாராலையும் போப்பா வர முடியாதா? இப்போ நடைமுறை அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ரூல்ஸ் படி அப்படி இல்லை. ரூல்ஸ் படி யாருன்னா இப்போ கார்டினல்ஸ் யாரை சூஸ் பண்ணுறாங்களோ அவங்க போப்பாங்க. அவங்க கான்க்ளேவுக்கு வெளியில் இருக்கிற ஒருத்தர் கூட இவர் தான் போப்புனாங்கன்னா அவர் சூஸ் பண்ண முடியுமா? அப்படி கான்க்ளேவுக்கு வெளியே இருக்கிற போப்பா சூஸ் பண்ண முடியுமா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் இப்போ சமீப காலத்தில் நடந்ததில்லை. கார்டினல்ஸ்குள்ளே தான் வராங்க. ஓகே, கார்டினல்ஸ் தான் ஒரு போப்பா வந்து ஆக முடியும். கார்டினல்ஸ்குள்ளே தான் சூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ. ஓகே, ஏன்னா அவங்களுக்குள்ள உள்ளவங்க தான் நல்லா தெரியும் அவங்களுக்கு. ஓகே, வெளியில இருந்து யாராவது கூட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படின்னு தெரியும். சரி, மோஸ்ட்லி வந்து 266 போப்ஸ் இருந்திருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இட்டாலியை சேர்ந்தவர்களாக தான் இருக்காங்க. நம்ம போப் பிரான்சிஸ் மட்டும்தான் வந்து சவுத் அமெரிக்காவை சேர்ந்தவர், அமெரிக்காவை சேர்ந்தவர். நம்ம இந்தியா, இந்த சவுத் ஏஷியாலலாம் நிறைய பேர் வந்து கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. கிறிஸ்டியன் பாப்புலேஷன் நிறைய இருக்கு. ஒரு ஏஷியாவை சேர்ந்த ஒருவர் ஏன் சார் வந்து போப்பா ஆக முடியல? போப்பா ஆக முடியுமா? அதுக்கு தான் கைடட் பை காடுன்றது தான் கேத்தலிக்குடைய ஃபெய்த்து. சரி, இவங்களாம் கூடி வரும்போது கடவுள் யாரை நினைக்கிறாரோ அவரை வந்து இவங்க மூலியமாக சூஸ் பண்ணி எடுப்பாருன்றதான். இப்போ ஜான் பால் II அவரே வந்து இட்டாலியன் கிடையாது. அவர் வந்து போலிஷ். அப்புறம் இப்போ பெனடிக்ட் XVI வந்து ஜெர்மன், ராட்சிங்கர். அப்புறம் இவர் வந்து அர்ஜென்டினியன். இதுடைய முக்கியமான சேஞ்ச் வந்து இப்போ ஜான் த 23 ஒருத்தர் இருந்தார். அவர் தான் எல்லா பிஷப்ஸையும் கூப்பிட்டு வேட்டிகன் கவுன்சில்னு சொல்லி நடத்தினார். சர்ச்சில் பயங்கரமாக இதை தலைகளாக மாற்றி போட்டார். நீங்கள் 1960க்கு முன்னாடி திருப்பலி பார்த்தீங்கன்னா ஃபாதர் வந்து அப்படி திரும்பி தான் திருப்பலி நடத்துவார். நம்மளை பார்த்துருக்க மாட்டார். இப்போ நீங்கள் சர்ச்சுக்கு போனால் நம்மளை பார்த்தா திருப்பலி பண்ணுறாங்க, அப்படி திரும்பி இருப்பார். அப்படியெல்லாம் இருந்துச்சு. அது லத்தீனில் தான் திருப்பலி நடக்கும், வேற எந்த லாங்குவேஜும் நடக்கக்கூடாது. 1960 வரைக்கும் நீங்கள் லத்தீனில் தான் ரெஸ்பான்ஸும் பண்ணணும். அப்படி இருந்தது. அதை அவர் பிரேக் பண்ணி வெர்னாக்குலர் எல்லா மொழியிலையும் திருப்பலி இது பண்ணலாம். அதுக்கு தனியாக ஒரு கான்கிரியேஷன் போட்டு இந்த ஒன்னொன்னையும் மொழிபெயர்த்து லத்தீனில் இருக்கிற ப்ரேயர்கள், அந்த திருப்பலியுடைய ஜபங்கள் எல்லாத்தையும் மொழிபெயர்த்து தமிழ், மலையாளம், இது தெலுங்கு எல்லாத்துலேயும் கொண்டு வந்தாங்க. இப்போ எல்லாத்துலேயும் எல்லா லாங்குவேஜ்லையும் திருப்பலி பண்ணுறாங்க. இது ஜான் த 23 கொண்டு வந்தாங்க. நம்ம வந்து வேளாங்கண்ணி போனால் கூட ஒவ்வொரு மொழியிலையும் கன்னடம், தெலுங்கு, மலையாளம் எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணுறாங்க. இதெல்லாம் 1960க்கு அப்புறம் தான். 1960க்கு முன்னாடி எல்லா திருப்பலியும் லத்தீனில் தான் இருக்கணும். லத்தீனை தவிர வேறு எதுவும் மொழியில் இருக்காது. இப்போ இவர் இதை பண்ணும்போது இவர் ஒரு முக்கியமான காரியம் பண்ணார். என்னன்னா, இந்த கார்டினல்ஸ்ல நிறைய பேர் இட்டாலியன்ஸாவே இருக்கிறாங்க. ஸோ ஒரு நிறைய வெரைட்டி வேணும்னு சொல்லி நிறைய நான் இட்டாலியன் கார்டினல்ஸை வந்து உள்ளார கொண்டு வராங்க. ஆமாம், அதை பண்ணதை அப்புறம் பால் த 6 அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் பண்ணார். அதுக்கப்புறம் ஜான் பால் த 1 ஒருத்தர் 14 நாள் தான் இருந்தார். ஜான் பால் II அதே தொடர் பாணியில் பண்ணி இதுக்கப்புறம் வர நிறைய போப்ஸ் நான் இட்டாலியன்ஸாக இருக்கிறது அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸ் நிறைய நான் இட்டாலியன்ஸ் வந்திருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு புதிய போப் ஒருத்தவர் தேர்வாக போகிறாரு. அவருக்கு என்ன மாதிரியான சவால்கள் சார் இருக்கு? இப்போ வர போப்புக்கு வந்து அந்த போப் ஜான் பால் II போப் பிரான்சிஸும் பெரிய, இப்போ பெனடிக்ட் XVI கூட பெரிய ரோல் மாடல்ஸை விட்டுட்டு போயிருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு நிகையாக பண்ணணுன்னாக்கா அதுவே ஒரு பெரிய சவால். குறிப்பாக போப் பிரான்சிஸ் வந்து போரை பற்றி ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருந்தார். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நடக்கவே கூடாது. குறிப்பாக வந்து பாலஸ்தீனத்துக்கு ரொம்ப ரொம்ப ஆதரவாக இருந்தார். இந்த உலகமே வந்து ஒரு ஒரு பொருளாதார பணக்காரர்கள் இப்படியில இருக்கு, முதலாளித்துவத்தின் இப்படியில இருக்கு, அதையெல்லாம் உடைக்கணும்லாம் ரொம்ப விரிவாக பேசியிருக்காரு. ஒரு மக்கள் சார்ந்து நிறைய பேசியிருக்காரு. நீங்க போப் ஜான் பால் II பாத்தீங்கன்னா ஒரு உலகத்துக்கே ஒரு போப்னா யாருன்றது அதுக்கு முன்னாடி தெரியாது நிறைய பேர். இப்போ வந்து ஒரு போப்புன்றது ரோமுக்குள்ள ஏதோ நடக்கிற ஒரு இதாக கத்தோலிக் மட்டும் தான் தெரியுமே தவிர உலகத்துக்கு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி தான் யாருன்றதை காமிச்ச ஒரு போப்புனா யாருன்றதை காமிச்சது வந்து ஜான் பால் II. அதுக்கப்புறம் இப்போ பெனடிக்ட் XVI வந்து ரொம்ப ஒரு ஹை தியாலஜி. அவர் எழுதின லெட்டர்ஸ், ஏன்னா அவர் அந்த காங்கிரிகேஷன் ஆஃப் தியாலஜிக்கு அவர் தான் ஹெட்டாக இருந்தார் போப் ஜான் பால் II இருக்கும்போது, ஜோசப் ராட்சிங்கர்னு சொல்லி. அவர் எழுதுகிற புக்ஸு, அவர் எழுதின ஸ்பீச்லாம் ரொம்ப ஹை தியாலஜியாக இருக்கும். இவர் வந்து
இப்போது ஃப்ரான்சிஸ் வந்து அந்த ஏழ்மை புவர் இது. ஸோ அதான் சொல்லுவாங்க, ஒருத்தர் இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருந்தார், இந்த ஒவ்வொரு போப்பும் ஒரு மியூசிக் மாதிரி. இப்போ ஜான் பால் வந்து ராக் அண்ட் ரோல், இப்போ பெனடிக்ட் 16 வந்து கிளாசிக்கல் மியூசிக், இப்போ ஃப்ரான்சிஸ் வந்து ஃபோக் மியூசிக் மாதிரி, அந்த ஹோலி ஸ்பிரிட் வந்து ஆர்கஸ்ட்ரேட்டர். இப்படிலாம் ஒரு மியூசிக்காக நம்ம கொடுத்துட்ருக்காரு. இப்போ அடுத்து எப்படி மியூசிக் கொடுப்பார்ன்றது நமக்கு தெரியாதுன்னு சொல்லி. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த போப்பு மரணம் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பதில் சொல்லியிருக்கீங்க. அதுவும் ஒரு புதிய போப்பு எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, அந்த தேர்வு முறைகள், அந்த கத்தோலிக்க மதத்தினுடைய நம்பிக்கைகள்னு ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. உங்களை பேசுனது எனக்குமே வந்து ஒரு நல்ல கான்வர்சேஷனாக தான் இருந்துச்சு. நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார்லஸ் சார். தேங்க்யூ.